கும்பம் ராசி அன்பர்களே, நீங்கள் பாருங்கள், சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறவங்களையும் தன்னை அவமானப்படுத்தியவங்களையும் சாகர வரைக்கும் மன்னிக்காத குணம் இருக்கும். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா விட்டு ஒதுக்கிடுவீங்க. உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே, எவ்வளோ கடுமையான விஷயத்தையுமே செய்து காட்டக்கூடியவங்களா கும்பராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த அமாவாசையில் என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் உருவாகியிருக்கு அப்படிங்கிறதையும், இந்த அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிற ஒரு முழுமையான விஷயத்தையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கும்பராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கும்பராசி அன்பர்கள், உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எல்லா விதத்திலுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாடு செய்யுங்க. சனீஸ்வர பகவான் கட்டாயம் சங்கடத்தை நீக்கக்கூடிய வல்லமை கொண்டவர் அப்படிங்கிறதுனாலையும், உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் அப்படிங்கிறதுனாலையும் நீங்கள் சனி பகவான் வழிபாடு செய்யுங்க, நன்மையை பெறுவீங்க. சதயம், பூரட்டாதி இந்த நட்சத்திரம் எல்லாமே இந்த கும்பராசியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவிட்டம், சதியம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாடு செய்வதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓங்கம் சனி பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும், நன்மை உங்களை வந்தடையும். உங்களுடைய சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் கட்டாயம் பெறுவீங்க. கும்பராசி என்பர்கள், வருடத்தில் ஒரு முறையாச்சும் கொச்சனூர் சனி பகவான் ஆலயம் சென்று இறைவனை தரிசனம் செய்வது ரொம்பவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் அதிதேவதை உங்களுக்கு யாருன்னு பார்த்தா ஐயப்பனை வழிபட்டு வருவதால் நீண்ட ஆயுளும் நீங்கள் பெறுவீங்க. மாலை வேளையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நீங்கள் சனிக்கிழமையில் சனி பகவானை வழிபாடு செய்கிறது நல்லது. இந்த கும்பராசி அன்பர்கள் பாருங்கள், எல்லோரையுமே நேசிக்க தெரிஞ்சவங்களா இருப்பீங்க. இருக்கிற இடத்த ரொம்பவுமே சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களுக்கு பொய் சொல்கிறது பிடிக்காது. உங்களை பற்றி அபாண்டமாக யாராச்சும் பொய் சொன்னால் அவங்கள மதிக்கவும் மாட்டீங்க, மன்னிக்கவும் மாட்டீங்க. மேலும் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் கோபம் வந்து சில நொடிகள்லேயே அந்த கோபம் காணாமல் போயிடும். ஆனாலும் நம்பிக்கை துரோகம் செய்கிறவங்களையும் தன்னை அவமானப்படுத்துவங்களையும் சாகிற வரைக்கும் நீங்கள் மன்னிக்கவும் மாட்டீங்க. பிடிக்கல அப்படின்னா அவங்கள விட்டு ஒதுங்கி வந்துடுவீங்க. எவ்வளோ பாசம் அன்பு வச்சாலும் உங்களுக்கு அது திரும்ப கிடைக்காது அப்படிங்கிற வருத்தம் நிறையவே இருக்கும். அதே போல் மற்றவங்களுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சாலுமே நீ என்ன செஞ்ச அப்படிங்கிற கேள்வி தான் திரும்ப உங்களுக்கு வந்திருக்கும். உறவுகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய உங்களுக்கு உறவுகளால் எப்பொழுதுமே பிரச்சனை மட்டும்தான் வந்திருக்கும். அதை கொஞ்சம் நேரம் நினச்சி வருத்தப்பட்டிருப்பீங்க, ஆனால் அதை கடந்து போகக்கூடிய தன்மை இருக்குது. அதே போல் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனையை மற்றவங்ககிட்ட சொல்லி ஆறுதல் தேடுறது பிடிக்காது. தனக்குள்ளே வச்சுக்கிட்டு அதுக்கான தீர்வை தேடக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களோட ரகசியத்தை எப்பொழுதுமே கசிய விட மாட்டீங்க. அதே போல் நீங்கள் சொன்ன சொல் இப்படி தான் நடக்கணும் அப்படின்னா அதை அப்படியே செய்து காட்டக்கூடியவங்களா இருப்பீங்க. ஒரு கடுமையான உழைப்பாளியாக திகழக்கூடியவங்க நீங்கள். இந்த கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு இப்போ என்ன மாதிரியான அமைப்பு உருவாகியிருக்கு, என்ன மாதிரியான நன்மை ஏற்பட போகுது, இந்த வாரம் நீங்கள் நினச்ச காரியம் அது போலவே நடக்குமா, பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும் அப்படிங்கிற முழுமையான தகவலையும் வாங்க நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலை அமைப்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல அளவுக்கு யோகமான பலனையுமே தருது. சில இடத்துல உங்களோட வேலையில் சிரமங்களுமே ஏற்பட்டு நீங்கும். ஆனால் சில இடத்துல ரொம்பவுமே போராட்டமாக கூட இருக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்வதாலையும் இந்த போராட்டத்தை எல்லாமே தாங்கி உங்களோட பணிகளை சிறப்பாக செய்கிறதுனால நல்ல ஒரு உயர்வு, உத்தியோக ரீதியாக பதவி மாற்றம் இது எல்லாமே நீங்கள் இந்த வாரம் எதிர்பார்க்கலாம். ஆனாலும் கூட இருக்கிறவங்க சில பிரச்சனைகளை கொடுப்பாங்க. அதை மன தைரியத்தோடு சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் இருக்குது, கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் எதிர்பார்த்து ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்த ஒரு காரியம் நல்லபடியாக வெற்றி வாய்ப்பை தரும். வியாபாரத்தில் திறமையை கையாளுங்க, நல்ல ஒரு விற்பனையோ நல்ல ஒரு லாபமோ உங்களுக்கு உண்டாகும். இதனால் வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் புதிய முயற்சிகளில் தைரியமாக ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த மன கஷ்டம் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும். பிள்ளைகளாலையுமே மன நிம்மதி, நல்ல ஒரு மகிழ்ச்சி பிறக்கும். உத்தியோக ரீதியாக எதிர்பாராத இடம் மாறுதல் ஏற்படுவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. உயர் அதிகாரிகள் கிட்ட நீங்கள் பேசும் பொழுதும் அவங்க சொல்கிற விஷயத்தை கையாளும் பொழுதும் பொறுமையாக நிதானமாக இருக்கணும். உங்களோட முழுமையான திறனையும் வெளிப்படுத்துங்க. இதனால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் கட்டாயம் உத்தியோக ரீதியாக நீங்கள் பெறுவீங்க.
வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலில் சிறந்த ஏற்ற நிலை உண்டாக போகுது. வியாபாரத்தில் வருமானம் நல்ல ஒரு உயர்வுக்கு வருது. குடும்பத்தில் இருந்த சில மனக்குழப்பம் நீங்கி நிம்மதி பிறக்கும். பிள்ளைங்களால் மகிழ்ச்சிகரமான செய்திகள் உங்களை வந்து சேரும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய களைப்பு இல்லாமல் உழைக்க போகிறீங்க. பண வரவை மேம்படுத்த நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே நல்லதாக நடக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. உங்களோட திறமையை வெளிப்படுத்துங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் கட்டாயம் பெறுவீங்க. புதிய முதலீடுகளில் நீங்கள் தைரியமாக இறங்கலாம். கவனமாக முன்னெச்சரிக்கை செயல்பட்டால் ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். சந்திர பகவானோட இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது சிறப்பும் பாதிப்பும் கலந்த பலனை தான் தருது. கவனமாக செயல்பட்டால் எல்லாமே நல்லதாக இருக்கும். சந்திரன் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுப நிகழ்ச்சியில் நீங்கள் குடும்பத்தோடு கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும். ஆசை வார்த்தைகளை சொல்லி ஏமாத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆபத்தை உணர்ந்து செயல்படுங்க, நல்லது. இந்த வாரம் கும்பராசி அன்பர்கள் உங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதோட வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டிய வாய்ப்பு. பண விஷயத்தில் ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும். பெரியவங்களோட அன்பும் ஆசையும் பக்கபலமாக இருக்கும். தினம்தோறும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்கள் சிவபெருமானை மனமாற வழிபட்டுட்டு அன்றைய தினத்தை தொடங்குங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. இப்படி வழிபடுறதுனால அதிர்ஷ்டத்தை நீங்கள் பெற முடியும். அதிர்ஷ்டத்தை அரவணைக்கும் மரமாக நீங்கள் மாற்றுவீங்க. அதுவும் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் சேர்க்கையும் குரு பார்வையும் ஏற்படுது. இதனால நன்மை பிறக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் வரும். தடையில்லாமல் நன்மை பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் தடையாக இருந்தவங்க தானாக விலகிடுவாங்க. நல்ல வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களை வந்து சேரும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பிற்கு வெளியூர், வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கூட பிறக்கும். அரசாங்கத்திடம் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த விஷயம் விரைவில் நடக்கும். அரசு உத்தியோக முயற்சியுமே ஒரு சில கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்கள் இப்போ கைகூடும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்க்கும் பதவி உயர்வு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அரசியல்வாதிகளுக்குமே சமூகத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து உயரும். விருப்ப திருமணத்திற்கு தந்தையின் ஆதரவு கிடைக்கும். பெண்களுக்கு பிறந்த வீட்டிலேருந்து சொத்து கிடைப்பதற்கும் சட்ட சிக்கலும் தீருது. சிலருக்கெல்லாம் அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா மூலம் அதிர்ஷ்ட சொத்து சேர்க்கை ஏற்படும். பண வரவும் உண்டாகும். உங்கள் தாய் வழி உறவுகளுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கியை நீங்கள் திருப்பி கொடுப்பீங்க. அதே போல் சிலர் பாருங்கள் இந்த குறுக்கு வழியில் அதிர்ஷ்டத்தை தேடி அலைவாங்க. நீங்கள் மட்டும் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். அதுவும் சந்திராஷ்டம தினத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்கணும். நீதி நேர்மைக்கு உட்பட்டவங்க தான் நீங்கள். ஆனால் கூட இருக்கிறவங்க சில ஆசை வார்த்தைகளை சொல்லி பெரிய பின்னடைவை ஏற்படுத்திடுவாங்க. அதனால் வரக்கூடிய நல்ல அதிர்ஷ்டத்தை முறையாக பயன்படுத்திக்கிட்டாலே பெரும்பாலும் நல்ல ஒரு உயர்வை நீங்கள் பெறலாம். அதே போல் நீங்கள் ஏதாவது ஃபோன் மூலியமாக கூட ஏதாவது பிரச்சனை ஏற்படும். அதாவது ஃபோன் மூலியமாக இதை செய்யுங்க, அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைகளை சொல்லி ஏமாற்ற பார்ப்பாங்க. கவனமாக இருப்பாங்க. சேமிப்பில் கவனமாக இருங்க. காவல் தெய்வ வழிபாடு, குல தெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மையையும் நல்ல ஒரு நிம்மதியான அமைப்பையும் கொடுக்கும். இந்த அமாவாசை தினத்தில் உங்கள் குல தெய்வ வழிபாட்டை செய்யுங்க. நன்மை உங்களுக்கு கட்டாயம் வந்து சேரும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் பெற உங்கள் குலதெய்வம் கட்டாயம் உங்கள் கூடவே இருக்கும். கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம், சதயம், பூரட்டாதி உங்களுக்கு என்ன மாதிரி நம்பிக்கைகள் உருவாகி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் பயணத்தால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். திடீர்னு பயணம் மேற்கொள்கிற மாதிரி உண்டாகும் வாய்ப்பு. வாக்கு வன்மையால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடித்து காட்டுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி காணாமல் போகும். பணியாட்கள் மூலம் காரிய அனுகூலம் வந்து சேரும். சரக்கு பொருட்களை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும். எந்திரத்தை இயக்கும் பொழுது கவனமாக இயக்கணும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையாக செயல்பட்டு நன்மையை பெறுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும். அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்களால் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழல் உருவாகும். புரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பாங்க. இது மனதுக்கு மகிழ்ச்சியை தரும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சு காட்டுவீங்க. தொழில் வியாபாரத்துக்கு தேவையான பண உதவி உங்களுக்கு இப்போ கிடைக்கும்.
நீங்கள் சனிக்கிழமையில் சிவபெருமானையும் சனி பகவானையும் தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. தடைப்பட்ட காரியம் சுமூகமாக நடக்கும். பிரச்சனைகள் தீரும். எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் தன்னம்பிக்கையை நீங்கள் இறைவனின் அருளால் கட்டாயம் பெறுவீங்க. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.